अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। प्रशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ् कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिरीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய 2 அம்சங்கள் பகவத் கிருபையினால முடிஞ்சது. ஒரு புராணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காள். அந்த லட்சணங்கள் எல்லாம் புராணங்களை பார்த்து பின்னாடிதான் வந்தது. அதாவது லட்சணங்கள் லட்சியத்தை பார்த்த பிறகுதான் தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு தான் பெரியவாளினுடையதான கருத்துக்களே. பஞ்ச மகாகாவியங்கள்னு சொல்றான்னா அந்த மகாகாவியத்துக்கு லட்சணம் எப்படி இருக்கணும்ங்கிறத காவியங்களை பார்த்துட்டு அவ சொல்லியிருக்கா. பின்னாடி வர்றவாளுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு வழியை காண்பிக்க கூடியதா இருக்கு. ஆக புராணங்கள் அப்படின்னால் புரா அபி நவம், அதான் புராணம். அது பழசா இருந்தாலும் அதை சேவிக்க 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 நம்மளுக்கு அதுல ஒரு புதுமையான தன்மை ஏற்பட்டு அதுல ஒரு ஈர்ப்பு ஆகர்ஷகத்துவம் அதுல இருக்கு புராணத்துல. அதனாலதான் நம்மள அதுகள் இழுக்கின்றன. அதனாலதான் புராணம் அப்படிங்கிறது. புராபி நவம். அதுல புராண சம்ஹிதா கர்த்தான்னு முதல் அம்சத்திலே நாம பார்த்தோம். புராணத்தை நீ பண்ணுவாய், இதுவரைக்கும் இல்லாததான புராணம்ங்கிறதான ஒரு வகையான இலக்கியத்தை நீ படைப்பாய் அப்படின்னு தன்னுடைய அசுரர்களினுடைய வம்சத்தை அவன் யாகம் பண்ணி அழிச்சுட்டு இருக்கிற பொழுது தான் சொன்னதை கேட்டு நிறுத்தினான் அப்படிங்கிறதுனால மகிழ்ந்த புலஸ்தியர் சொன்னது. புலஸ்தியர்கிட்ட இருந்துதான் எல்லா ராட்சசாலும் வந்தாள். அதனாலதான் அவளுக்கு பௌலஸ்தியாள்னு பெயர். அதுல விசேஷத்தா ராவணனுக்கு பௌலஸ்தியம்னு பெயர். ராமாயணத்திலேயே பௌலஸ்திய வதம் இத்யேவ அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பௌலஸ்திய வதம்னு பெயர்னே சொல்லி இருக்கார். அப்ப பௌலஸ்தியாள்னு சொன்னா புலஸ்திய வம்சோத்பன்னாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த புராணத்துல முதல் புராணமா இது இருக்கு. ஆனால் இவைகளையெல்லாம் பார்த்துதான் பின்னாடி புராணத்துக்குரியதான லட்சணங்களை படைத்தாள். அந்த புராணத்துல என்னென்ன இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறது அப்படின்னார். சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதம் சைவ. சர்க்கம் ஜகத்தினுடைய சிருஷ்டி, பிரதிசர்க்கம் ஜகத்தினுடைய லயம், இது ரெண்டுத்தையும் முதல் அம்சத்திலேயே நாம பார்த்தோம். வம்சா மன்வந்தராணிச்ச, வம்சங்கள் பல வகைப்பட்டதான வம்சங்களை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பயும் வரக்கூடியதாகவும் இருக்கு, சேவிச்சுட்டு இருக்கோம், வரக்கூடியதாகவும் இருக்கு. மன்வந்தரங்களை பத்தி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது. வம்சானுச்சரித்தம்னு அப்படியே வந்து அது சூரிய குலத்தில இருந்து ஆரம்பிச்சு சூரிய குலத்தினுடைய ராஜா அப்படிங்கிறதாக ஒருத்தனை சொல்லி மனுவை சொல்ல போறார். அந்த மனுவிலிருந்து வரப்போறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போறார். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான அதுக்கப்புறமா ராஜாக்கள் கிட்ட வந்துடும், ராஜாக்கள் பர்யந்தம் வந்துடும். ஆக வம்சானுச்சரித்தம். இப்போ சர்க்கம் சிருஷ்டி, பிரதிசர்க்கம் லயம், வம்சாக அந்த முதல்ல இருந்து பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய வம்சங்கள். மனுக்கள், மன்வந்தரங்கள் அப்படிங்கிறது அத்தனை விதமானதான மனுக்களை பத்தியும் சொல்ல போறார். வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் செய்வ, வம்சங்கள்
பிரம்மா கிட்டேந்து ஆரம்பிச்சு மன்வந்தரங்கள், வம்சானுச்சரித்தம், மற்ற இருக்கக்கூடிய வம்சங்களுடைய கிரமம், இதெல்லாம் சொல்லப்படுறதுனால புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு சொன்னான். 5 லட்சணங்களை கொண்டது. 5 லட்சணங்களை கொண்டது மாத்திரம் இல்ல, சில பேர் தசலட்சணம் அப்படின்னு சொல்றா. இன்னும் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் இதான் பிரதானமான பிரிவு. இந்த 5 தான். அதற்குள்ள இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் கூட பிரிச்சு அவ சொல்லுவா. அப்போ புராணத்துக்குரியதான லட்சணத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கறதான எண்ணம் இவருக்கு கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மாதிரி பராசர மகரிஷியே முதல்ல புராண சம்ஹிதா கர்த்தான்னு சொன்னப்பட்டதுக்கு சேர இவர் இந்த பண்ணியிருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால் அந்த புராணத்திற்கு உரியதான லட்சணங்கள் இதை பார்த்து இன்னும் இதை பார்த்து பண்ணப்பட்டதான அதாவது அந்நிய புராணங்களை பார்த்து அவ சொன்னார். அதுல 3வது அம்சத்திலே முதல் 2 அம்சங்களால இந்த ஜகத்தினுடையதான சிருஷ்டி பிரம்மாதிகள் ஏற்பட்டு அதுல உத்தான பாதன் பிரம்மா, பிரம்மாவினுடையதான குமாரர்கள்ங்கிறதாக சொல்லி சனத்குமாராதிகளை சொல்லி அந்த சனத்குமாராதிகள் எல்லாம் எம்பெருமானுடையதான விஷயக்கமானதான ஞானம் கைவர பெற்றவர்களாகவே அவ கர்ப்பஸ்ரீமானாக, அதாவது கர்ப்பத்திலேயே ஸ்ரீமானான பெருமாள், கர்ப்பத்திலேயே பெருமாளை கொண்டவா கர்ப்பஸ்ரீமான் அப்படிங்கிறது. மதுசூதன கட்டாட்சத்தை கர்ப்ப காலத்திலேயே பெற்றவாளுங்கிற காரணத்தினால அவளுக்கு பகவத் ஞானத்துலதான் ஈடுபாடு இருந்ததுங்கிறதுனால அவள் விடப்பெற்றார். அவ சிருஷ்டிக்காக வரல. மற்றவர்கள் எல்லாம் பிரம்மா இன்னும் நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணான். அவர்கள் எல்லாம் பல பேர் அவளுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய அவளை கல்யாணம் பண்ணிண்டாள். அதனால வம்சமானது விருத்தி ஆச்சுது. அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ராஜாக்கள், அதுல உத்தான பாதின்னு ஒருத்தன், அவன் பிரம்மா, பிரம்மாவினுடையதான குமாரனினுடைய குமாரன்கிறதான உத்தான பாதி. அந்த பிரியவிரதன் உத்தான பாதி. அந்த உத்தான பாதியினுடையதான பிள்ளைதான் துருவன். அந்த வம்சத்தை பத்தி சொல்லிட்டு வந்தா 2வது அம்சத்துல. அதே மாதிரி ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாட்சண சொல்லி நிருசிம்மாவதாரத்தை சொல்லி அந்த வம்சத்தை பத்தி சொன்னால் ராட்சசாளை பத்தி, பூமியினுடையதான சம்ஸ்தானம், எல்லா கிரக ஸ்திதி மண்டலங்கள் எல்லாவற்றையும் பற்றி சொல்லணும். இது எல்லாவற்றையும் கேட்டு சொல்லி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 2வது அம்சம் முழுக்கவுமே பூகோளம் மாதிரி இருக்கக்கூடியது. பூ மாத்திரம் இல்ல, இந்த அண்ட சராச்சரத்துல இருக்கக்கூடியதான வஸ்துக்களினுடையதான ஸ்திதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அது எல்லாமே கூட எம்பெருமானினுடையதான அனுகிரகத்தினால அவனுடைய சக்தியினால விதரணம் பண்ணப்பட்டிருக்கின்றனங்கிறத காண்பித்து, அந்த பகவத் சக்தி தான் எல்லாம்ங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவ ஜடபரத உபாக்கியானத்தை சொல்லி, ஜடபரதரும் தன்னுடையதான உபாக்கியானத்தை முடிவுல இத்தனையும் இருந்தாலும் அவர் ஒரு உபாக்கியானம் சொல்றார். ஒரு ராஜாவுக்கு இவர் சொல்ற மாதிரி ஒரு ரிஷி நிதாகருங்கிறதான ஒருத்தருக்கு சொல்ற மாதிரியாக காண்பித்து, அந்த ரிபுவும் நிதாகரும் பேசக்கூடியதுல இருந்து வந்திருக்கக்கூடியதான விஷயத்திலிருந்தும் ஜடபரதர் கடைசியில முடிக்கிறச்சே எல்லாமே வாசுதேவனாலேதான் தாங்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடியது. அதனால ஏக சமஸ்தம் எதிகாஸ்தி கிஞ்சித் ததச்சிதோ நாஸ்தி பரம் ததோன்யத், ஏக கிஞ்சித் ததச்சிதோ நாஸ்தி பரம் ததோன்யத் 2வது அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடியது. அப்ப அச்சுதனை தவிர எதுவுமே அந்நியத்து வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் நாம அச்சுதங்கிறது எம்பெருமான்னு எடுத்துப்போம், எம்பெருமானுடைய திருநாமம்னு எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்டதான எம்பெருமானை தவிர்த்த வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறதாக சொல்லி பகவத் பாரம்யத்தையும் பகவத் சர்வ வியாபித்வத்தையும் பகவத் வத்திரிக்தமான அந்நியஸ்ய கிஞ்சன சத்தா நாஸ்தி, அந்நியஸ்ய கசியச்சன சத்தா நாஸ்தி, வேற எந்த ஒன்றுக்குமே பகவத் வத்திரிக்தமா ஒண்ணு இருக்கவே முடியாதுங்கிறத காண்பித்து சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படிங்கிறத விஷ்ணு புராணத்துல ஸ்தாபித்தார். இதுதான் தத்வேனய சிதச்சிதீஸ்வர தத் சுபாவ சித்தோ அச்சித்தோ அவைகள் எல்லாம் ஈஸ்வரன் அதீனமா இருக்கக்கூடியதுங்கிறதான எந்த ஒரு தத்துவார்த்தம் உண்டோ, தத்வேன எஸ் சிதச்சிதீஸ்வர சித்து அச்சித்து ஈஸ்வரன் இவாளை பத்தி சொல்லி அதனுடைய சுபாவத்தை சொல்லி போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா, போகங்கள் அவைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அபவர்க்கம் மோட்சம் எப்படி, தது உபாயம் எப்படி அப்படிங்கறதையெல்லாம் பரந்த மனசோட எந்த ஒரு
ரிஷிவரியரானவர் புராண ரத்னமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை பண்ணாரோ தஸ்மை நமோ முனிவராய பராசராய அப்படின்னு காண்பிச்ச காரணத்தினால இப்போ அதுல அடுத்த லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான மன்வந்தரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு அது கேட்கிறார். அவர் பராசர மகர்ஷி கிட்ட மைத்ரேயர் கேட்கிறார். அத திருத்தீயே பிரதமோத்யாய. பெருமாள் அனுகிரகத்துல எந்த விதமான விசித்தியும் இல்லாம நல்லபடியா முடியணும். மைத்ரேயா கதிதா குருணா சம்யக் பூசமுத்ராதி சம்ஸ்திதிஹி சூர்யாதீனாம் ச சம்ஸ்தானம் ஜோதிஷாம் சாதி விஸ்தராத் தேவாதீனாம் ததா சிருஷ்டிர் ரிஷீணாம் சாபி வர்ணிதா சாதுர்வர்ணஸ்ய சோத்பத்தி ஸ்திர்யஜ்யோ நிகதஸ்ய ச த்ருவ பிரஹ்லாத சரிதம் விஸ்தராச்ச த்வயோதிதம் மன்வந்தராண்யசேஷாணி ஸ்ரோதுமிச்சாம்யனுக்ரமாத் மன்வந்தராதிகாம்ச்சைவ சக்ர தேவ புரோகமான் பவதா கதிதானேதான் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் குரோ. கதிதா குருணா சம்யக் பூசமுத்ராதி சம்ஸ்திதி. பூ சமுத்திரம் இவைகளினுடையதான இருப்பு முதலியவைகள் நன்னா சொல்லப்பட்டது தேவரீரால். சூர்யாதீனாம் ச சம்ஸ்தானம் ஜோதிஷாம் சாதி விஸ்தராத். சூர்யாதி முதலியவற்றினுடையதும் சூரிய சந்திர நட்சத்திராதி மண்டலங்களினுடையதும் ஜோதிஷா அத்தனை விதமானதான ஜோதிஸ்வரூபமாகிறதான நட்சத்திரம் துருவமண்டலம் சிம்சுமார சக்கரம் முதலியவற்றினுடையதும் தேவாதீனாம் ததா சிருஷ்டி தேவாதிகளினுடையதான சர்ஜனமும் ரிஷீணாம் சாபி வர்ணிதா பல வகைப்பட்டதான ரிஷிகளினுடையதான சரித்திரமும் சாதுர்வர்ணஸ்ய சோத்பத்தி பிரம்மக்ஷத்ராதிகளான சாதுர்வம்சத்தினுடையதான உற்பத்தியும் திரியக்யோனி கதஸ்ய ச திரியக்குகளினுடையதான சிருஷ்டி முதலியவைகளும் இரவு பகல் முதலியவற்றினுடையதும் சந்தியா காலம் முதலியவருடையது எல்லாவற்றை பற்றியும் தேவரின் சாதித்தது. அந்த கிரமத்துல துருவ பிரஹ்லாத சரித்தம் விஸ்தராச்ச த்வயோதிதம் த்வயா உதிதம் உம்மாலே சொல்லப்பட்டது. எது? துருவ சரித்தம் பிரஹ்லாத சரித்தம் அதெல்லாம் அனுக்கிரமமாக. இப்போ அந்த கிரமத்துல மன்வந்தராண்யசேஷாணி ஸ்ரோதுமிச்சாம்யனுக்ரமாத் முழுவதுமா மன்வந்தரங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். மன்வந்தராதிகாம்ச்சைவ மன்வந்தரம் அந்த மன்வந்தரத்துக்கு பெயர் என்ன? அது யார் ஆட்சி பண்றா? அவளுடைய தேவதைகள் அந்த காலத்துல யாரு? அந்த காலத்துல இருக்கக்கூடியதான ரிஷிகள் யாரு? இதுவரைக்கும் எத்தனை மன்வந்தரங்கள் கழிஞ்சிருக்கின்றன? இப்ப இருக்கக்கூடிய மன்வந்தரத்துக்கு யாது பெயர்? அதற்கு மேல இருக்கக்கூடிய மன்வந்தரங்கள் என்ன? அந்த மன்வந்தரங்களினுடையதான ரிஷிகள் சப்த ரிஷிகள் யாரு? இந்திராதிகள் தேவதைகள் யாரு? அந்த ராஜாக்களாகிற அந்த மன்வந்தரத்தினுடைய யார் பெயர்ல இருக்கோ அவனுக்கு மேல இருக்கக்கூடிய சந்ததி என்ன? இது எல்லாம் தேவரீர் அடியனுக்கு சொல்லணும். மன்வந்தராதிபாம்ச்சைவ சக்கர தேவ புரோகமான். சக்கராதிகள் இந்திரன், தேவ புரோகமான் தேவதைகளை முன்னிட்டு கொண்டு இந்திராதிகள், அது எல்லாம் பவதா கதிதானேதானு அப்படி தேவரீர் சொல்ல சொல்ல அடியேன் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் குரோ அவைகளை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தேவரீர் சாதிக்கணும், அந்த பரமானுகிரகத்தை அடியேன் பெற வேண்டும். மனுக்கள் மன்வந்தரங்கள் அது தொடர்புடையதான விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீ பராசர மகர்ஷி. அதுக்காக ஆரம்பிக்கிறார் மூன்றாவது அம்சத்தினுடைய முதல் அத்தியாயம். ஸ்ரீ பராசராஹ அதீதாநாகதானீஹ யானி மன்வந்தராணி ச வை தான்யஹம் பவதः சம்யக் கதயாமி யதாக்ரமம். இதுவரைக்கும் போனது, இனிமே வர இருக்கக்கூடியது அவைகளாகிற அத்தனை மன்வந்தரங்களையும் அதீதானி ஆகதானி இக யானி மன்வந்தராணி போனவைகளும் இனிமே எந்த மன்வந்தரங்கள் இருக்கோ அந்த மன்வந்தரங்களையும் சூர்யாதீனா மன்வந்தராணிவை தான்யகம் பவதா அவைகள் எல்லாவற்றையும் பவதா சம்யக் கதயாமி உனக்கு நான் முழுவதுமாக கூறுவேன். பவத சம்யக் கதயாமி யதாக்ரமம் அப்படின்னார். இப்போ மன்வந்தரங்களை பத்தி சொல்ல போறார். ஸ்வயம்புவோ மனு பூர்வம் பரஸ்வாரோசிஷஸ்ததா உத்தமஸ்தாமசைவ ரைவதாட்சுஷஸ்ததா ஷடேதே பவதோ மனவோதீதா சாம்பிரதம் து ரவே ஸ்ருதாः
வைவஸ்வதோயம் யஸ்வே தத் சப்தமம் வர்த்ததேந்தரம். இதுவரைக்கும் 6 மனுக்கள் கழிந்திருக்காள். இப்ப 7வது மனு. அந்த மனு சூரியனினுடைய புத்திரனாகிறவர், ஸ்வயம்புவ மனுன்னு பெயர். அந்த மனு இப்ப சொல்ல போறோம் நாம. அந்த வைவஸ்வத மனுன்னு பெயர், விவஸ்வானுடைய பிள்ளை. ஸ்வயம்புவ மனுங்கிறவர் முதல் மனுவானவர். அந்த 6 பேர் யாருன்னா, இதுவரைக்கும் கழிந்த 6 பேர் ஷடேத்தே மனவோ அதீதாக. இந்த 6 மனுக்களும் அதீதாக கடந்து போய் விட்டிருக்கிறார்கள். யார் யாரு அப்படின்னார், ஸ்வயம்புவோ மனு பூர்வம். மனுங்கிறது ஒரு பதவி. ஏதாவது காரியம் ஆகணும்னா அந்த மனுக்கள் கிட்ட மனு கொடுக்கலாம். அவ அதுக்கு மேல எங்க யார்கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்பா. நாம ஆனா எல்லாமே நாம ஸ்ரீவிசிஷ்டாத்வைத சித்தாந்த கதாளான நாமோ வேற யாரையுமே பிடிக்காத நாம எம்பெருமான் வர்த்தனையே கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமானதான பகவத் வத்திரிக்தமான விஷயங்கள்ல மனசும் நாட்டத்தை கொள்ளுவது இல்லைங்கிற காரணத்தினால எந்த மனுவும் நம்மளுக்கு கிடையாது. எந்த மனுவா இருந்தாலும் அது எம்பெருமான் இடத்துலதான் சொல்லுவோம். எப்படி பயம் சமயரங்கதாம்யனிதராபிலாஷஸ்பிருஷாம் ஸ்ரீயம் பகுலய பிரபோ ஸ்ரித விபக்ஷம் உன்மூலயா. சுவாமி தேசிகன் நமக்காக எந்த மனு போடணும்னு கேட்கிறார். எம்பெருமான்கிட்ட எந்த மனு வைக்கணும்? என்னுடைய பையன் 10ஆம் கிளாஸ பாஸ் பண்ணிடணும். நீ ஒண்ணு வேண்டிக்காம இருந்தியானா பையன் 350 மார்க் வாங்குவான் 400க்கு. நீ வேண்டிண்டியான்னா 355 மார்க் வாங்குவான். இதுல என்ன அந்த பையனுக்கு ஏற்கனவே நம்மாத்துல வரக்கூடியதான பையன் ஸ்ரீவிசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய வாழத்துக்கு வந்திருக்கக்கூடிய பையன் ஏன் சோட போக போறது, ஏன் குணங்கள்ல மட்டமா இருக்க போறது, அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நாம முன்னேற சரியில்லைன்னு தான் அர்த்தமே தவிர அந்த குழந்தைகள் கிட்டையோ எம்பெருமானிடத்திலேயோ அவன் இவனுக்கு அனுகிரகம் பண்ணலைங்கிறதோ ஒரு தோஷமும் இல்லையே. அவாவா பூர்வ ஜென்ம கர்மார்ஜிதமானது. அப்ப நாம என்ன மனு போடணும்னா சுவாமி காண்பிக்கிறார். பயம் சமயரங்கதாம்னி. அந்த துலுஷ்காக்கிராந்தமா ஸ்ரீரங்கம் இருக்கிற பொழுது ஸ்ரீரங்கத்துல ஒருத்தருமே இந்த வைதிக ஸ்ரீனா கொண்டவா யாருமே இருக்க மாட்டாது போன காலத்துல பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார், ரங்கநாதன் கிட்ட. பயம் சமய இதான் மனு. அந்த பயம் சமயரங்கதாம்னி, இந்த ஸ்ரீரங்கம்ங்கிறதான இடத்துல பயத்தை போக்குவாயாக. பயம் சமயரங்கதாம்னி அனிதராபிலாஷஸ்பிருஷாம் ஸ்ரீயம் பகுலய பிரபோ. வேற ஒருத்தரை போய் கேட்க மாட்டாததான ஒரு செல்வத்தை இங்கே, ஒரு விபூதியை இங்கே. செல்வம்னா இந்த மாதிரியானதான பைசாவை எதிர்பார்த்து இருக்கிறது இல்ல. வேற எந்த செல்வம், கைங்கரியஸ்ரீயா இருந்தா கூட உன்னை தவிர வேற ஒருத்தட்ட போகக்கூடாது. ஞானஸ்ரீயா இருந்தாலும் கூட தொத்தியத்திரிக்தமான விஷயங்கள்ல பிரவர்த்திக்க கூடாது. என்ன ஐஸ்வர்யமோ கைங்கரியமோ வித்யையோ ஞானமோ எதுவா இருந்தாலும் ஸ்ரீயம்பகுலய பிரபோ ஸ்ரித விபக்ஷமுன்மூலய. ஸ்ரித விபக்ஷம், உன்னை அடைந்தவர்களினுடையதான சத்ருக்களினுடைய கூட்டத்தை உன்மூலய. 3 சொல்லிட்டாரு இப்போ. பயம் சமய ரங்கதாம், பயத்தை போக்கு இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. மற்றவா யாரையும் யாச்சிக்க மாட்டாததான உத்கிருஷ்டமானதான செல்வத்தை கொடுத்து வை. அந்த செல்வம் என்னங்கிறது நிச்சயமா வெறும் காசு பணமா இருக்காது. தேசிகன் பிரார்த்திக்க கூடியது வைராகிய பஞ்சகம் சொன்ன சுவாமி. அடுத்தது ஸ்ரித விபக்ஷம் உன்மூலய. உன்னை அடைந்தவாளினுடைய சத்ருக்களை எல்லாம் நாசனம் பண்ணு. ஸ்ரித விபக்ஷம் அது என்னவா இருக்கலாம்? ஸ்ரிதாளினுடையதான விபக்ஷம் அப்படின்னா மானுஷ்யகமா சைத்தன்யம் கொண்டதான துருஷ்கர்கள் முதலியவர்களை மாத்திரம் இல்ல, நமக்கு ஸ்ரிதாளான பெருமாள ஆசிரித்தாளான நமக்கு காமக்ரோதாதிகளான அந்த சத்ருக்கள் இருக்கே, அவைகளையும் அழிக்கணும். லௌகிக சத்ருக்கள் கூட ஒழிஞ்சு போயிடுவா. ஆனா ஆஹா என்னுடைய சக்தியால தானே இந்த மாதிரி நான் அடித்தேன்னு ஒருத்த நினைச்சிருந்தான்னாக்க அப்ப அந்த இடத்துல லோபம் மோகம் மதம் எல்லாம் ஏற்படுறது. அப்ப எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லி அப்ப அந்த சத்ருக்களை ஸ்ரித விபக்ஷம் உன்மூலயா ஸ்வயம் சமுதிதம் வபுஸ்தவ நிஷாமயந்த சதா வயம் த்ரிதச நிர்விருத்திம் புவி முகுந்த விந்தேமஹி. உன்னையே பற்றி இருக்கக்கூடியதான நாங்கள் ஸ்வயம் சமுதிதம் வபுஸ்தவ நிஷாமயந்த சதா, ஸ்வயமாக எழுந்தருளி இருக்கக்கூடியதான இந்த ஸ்வயம் வியக்தமான உன்னுடையதான திருமேனியையே எப்பொழுதும் கண்டு கேட்டு ரசித்து உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான நாங்கள் சமுதிதம் வபுஸ்தவ நிஷாமயந்த சதா வயம் த்ரிதச நிர்விருத்திம், தேவலோகத்துல இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை. நமக்கு தேவலோகம் என்றாலே இத்தனை உபன்யாசங்கள்லாம் கேட்டிருப்பீங்கோ. அப்போ
10வது பாசுரத்துல நோற்று சுவர்க்கம் அப்படின்னா ஒண்ணுமில்லாததான இந்த சுவர்க்கம் போறத பத்தி அவ பேசலைன்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கு அயோத்தியா அப்படின்னாக்க தேவானாம் பூரயோத்தியா அப்படிங்கிறது. அயோத்தியா அப்படின்னா எம்பெருமானினுடையதான அவனுடையதான இடம், அந்த தாமம் அப்படிங்கிறது. அப்போ திரிதச நிர்விருத்திம் அப்படின்னால் திரிதசாளுக்கு மேல இமையோர்களுக்கும் மேல இருக்கக்கூடியதான அத்தையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்தாத்மாக்கள் அப்படிங்கிறது. அதிலும் பெரிதானதான நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளை தான் நாம இங்க சொல்றோம் திரிதச நிர்விருத்திம். இங்கேயே நித்திய சூரிகளாலே பரமபோக்கியமா அனுபவிக்கப்படக்கூடியதான யாதொரு ஆனந்தம் உண்டோ அதை புவி முகுந்த விந்தேமகி, அந்த ஆனந்தத்தை பூமியிலேயே பெறுவோமாக. இது அபீதிஸ்தவத்துல. தயாசதகத்திலேயும் சுவாமி என்ன காண்பிக்கிறார், அந்த மோட்சத்தினுடையதான இத இங்கேயே நான் பெறுவேனாக அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இல்லையோ. அப்போ நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னார், இந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான். பெருமாளினுடைய கைங்கரியங்கள் எந்த விதமான குறைவு இல்லை. அப்ப நாமளும் மனு போடுவோம். ஆனா நாம போடக்கூடியதான மனுக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா சர்வலோக ஹிதத்துக்காக இருக்கணும், சர்வ பிரபன்னாளினுடையதான ஆனந்தத்துக்காக இருக்கணும். பிரபன்ன விக்னகாரிகளினுடையதான விக்ன நாசத்துக்காக இருக்கணும். விக்னகாரிகளை அழிக்கணுங்கிறது இல்ல, விக்னகாரிகளினுடையதான காரிய நாசனத்துக்காக ஏற்படும். இப்படியும் நாமளும் தான் பிரார்த்திக்கிறோம், இப்படியும் நாமளும் தான் கேட்கிறோம். அதனால மனுக்கள் கிட்ட ஒரு பதவின்னு புரிஞ்சுக்கணும். மனுக்கள் கிட்ட மனுவை போடுறதுங்கிறத சொன்னதுனால நாமளும் மனுவை போடுறதுங்கிறது அடியன் சொன்ன. இப்போ நாம எம்பெருமான்கிட்ட எந்த விதமான மனுக்களையுமே லௌகிகமானதை கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா லௌகிகமானதை கேட்டா கூட அது அவளினுடையதான மோட்ச சாதனமா இருக்கா மாதிரி தான் கேட்கணுங்கிறத சுவாமி காண்பிச்சு கொடுத்தார். என் மன்யசே மமஹிதம் ததுபாத தீச்சாகான்னு மனுவை போட்டுட்டியான்னா பெருமாள் இடத்துல, எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறையோ அதை நீ பண்ணு அப்படின்னு போடு அப்படின்றார். ஒரே ஒரு ஆக அந்த மனுக்கள் அப்படிங்கிறதான ஒரு பதவி, அந்த பதவியில யார் யார் எப்பப்ப இருக்காங்கிறத காண்பிக்கிறார். ஷடேதே ஸ்வயம்புவோ மனு பூர்வம் பரஸ்வாரோசிஷஸ்ததா. ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோசிஷர் அப்படிங்கிறதானது 2வது மனு. உத்தமாக 4வது மனு. தாமசாக ரைவதாக சாக்ஷுஷாக. ஸ்வயம்புவர், ஸ்வாரோசிஷர், உத்தமர், தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு அப்படின்னு 6 மனுக்கள். ஷடேதே மனவோ அதீதாக. இந்த 6 மனுக்களும் அதீதாக. இதுவரைக்கும் ஜகத் சிருஷ்டி ஆன காலத்துல இருந்து இதுவரைக்கும் ஆன காலத்துல இவைகளெல்லாம் இந்த 6 மனுக்களும் கலந்து முடிந்து போயிருக்கிறார்கள். சாம்பிரதம் து ரவே சுதா வைவஸ்வதா அயம். விவஸ்வான்னு சூரியனுக்கு பெயர். விவஸ்வானாதித்யாக. விவஸ்வான் அவனுடைய பிள்ளை விவஸ்வதா அபத்தியம் புமான் வைவஸ்வதா. காளிதாசர் ரகுவம்சத்துல சூரிய வம்சத்தினுடையதான முதல் ராஜா வைவஸ்வத மனு. அதனால முதல் ஸ்லோகம் சொல்றார், அதாவது முதல் சர்க்கத்துல சொல்றார் வைவஸ்வதோ மனுர் நாம மானனீயோ மனிஷினாம் அப்படின்னு சொல்றார். அப்போ வைவஸ்வத மனு. வைவஸ்வதோயம் யஸ்வே தத் சப்தமம் வர்த்ததேந்தரம். இந்த 7வது மனு காலத்திலே இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் வைவஸ்வத மனு. இப்ப ஒவ்வொரு மனு முடிஞ்சு போனதான மனுக்கள்ல என்னென்ன யார் யார் எப்படி இருந்திருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கிறார். ஸ்வயம்புவாஹ. ஸ்வயம்புவம் து கச்சிதம் கல்பாதாவந்தரம் மயா. ஸ்வயம்புவ மனுவை பற்றி தேவாஸ் தத்ரஷயஸ்சைவ யதாவத் கச்சிதாமயா. அந்த மனுக்களை பற்றி நாமோ முதல் அத்தியாயத்திலே, அதாவது முதல் அம்சத்திலேயே காண்பித்தோம் ஸ்வயம்புவ மனுவை பற்றி. அதற்கு மேல அத ஊர்த்வம் பிரவக்ஷ்யாமி மனோ ஸ்வாரோசிஷஸ்ய தூ. ஸ்வாரோசிஷ மனுவாகிறதான 2வது மனுவினுடைய காலத்துல மன்வந்தராதிபான் சம்யக் தேவர்ஷீன் தத்சுதாம் ததா. மன்வந்தரத்துல இருக்கக்கூடியதான தேவர்ஷிகள், அவர்களினுடையதான அந்த ராஜாக்களினுடைய மனுவினுடைய குமாரர்கள் இவாளெல்லாம் சொல்றேன். ததா
பாராவதாக சதுஷிதா தேவாக, பாராவதாக சதுஷிதாக தேவாக. முதல் மன்வந்தரத்தை பத்தி நான் சொல்லிட்டேன்னு சொன்னாரோ இல்லையோ, அது 7வது அத்தியாயத்துல யாமர்கள் தான் அதனுடைய தேவதைகள். சப்தர்ஷிகள் மரீச்சி அங்கிரஸ் முதலியவர்கள். அந்த ராஜாவினுடையதான குமாரன் தான் பிரியவிரதன் உத்தானபாதன் அப்படிங்கிறது. அந்த வம்சத்தினுடையதான பிரியவிரத உத்தானபாத வம்சத்தை பத்தி தான் முதல் அம்சத்துல பார்த்தோம். இப்போ ஸ்வயம்புவ மனுவினுடையதானதுக்கு அடுத்தது 2வது அத ஊர்த்வம் பிரவக்ஷ்யாமி மனோ ஸ்வாரோசிஷஸ்ய து மன்வந்தராதிபான் சம்யக் தேவர்ஷீன் தத்துதாம் ததா. யாரு? பாராவதாக சதுஷிதாக தேவாः ஸ்வாரோசிஷேந்தரே விபஸ்சிச்சைவ தேவேந்திரோ மைத்ரேயாசீன் மகாபலः. பாராவதாக சதுஷிதாக தேவாக, பாராவதர்கள் துஷிதர்கள் இவர்களெல்லாம் அந்த அந்த காலத்துல தேவதைகள்ல நிறைய வகைப்பட்ட தேவதைகள் இருக்கா. அதுல பாராவத தேவதைகள் துஷித தேவதைகள்னு இருக்கா. அவள்லாம் அந்த காலத்துல இருந்தவா அப்படின்னு. ஏ தேவா திவிபாகா, ஏ அந்தரிக்ஷ பாகா, ஏ பிருத்திவி பாகா. சில தேவதைகள் பூமியில இருக்கா, சில தேவதைகள் ஆகாசத்துல இருக்கா, சில தேவதைகள் மேல இருக்கா. 3 லோகத்திலையும் இருந்துட்டு இருக்கா. பூர்புவ சுவஹான்னு. அப்ப ஏ தேவா திவிபாகாக, ஏ அந்தரிக்ஷ பாகாக. திவிபாகாங்கிறது இந்திராதி தேவதைகள். அந்தரிக்ஷ பாகர்கள் அப்படிங்கிறது சூரியன் வாயு முதலியவைகள். ஏ பிருத்திவி பாகாக, பிருத்திவியில இருக்கக்கூடியதான தேவதைகள்ங்கிறது வாயு அக்னி முதலியவர்கள். அப்போ இந்த மாதிரி தேவதைகள்ல பல வகைப்பட்ட அஸ்வினி குமாரால் ஒரு தனி தேவதைகள், மருத்துக்கள் தனி தேவதைகள், சப்த மருத்துக்கள். அஷ்டவ் வசவாக, சப்த மருத்துக்கள், அஷ்ட வசுக்கள், இதெல்லாம் தேவதா கூட்டம் தான். அந்த மாதிரி பாராவதர்கள் துஷிதர்கள்ங்கிறதாக தேவ கூட்டம் அந்த காலத்துல. பாராவதா சதுஷிதாக தேவா ஸ்வாரோசிஷேந்தரே. ஸ்வாரோசிஷ மனுவினுடையதான அந்தரம், அந்த இடைப்பட்ட காலத்தில் இதிலிருந்து, அதாவது ஸ்வயம்புவ மனு முதல் மனு, அவருக்கு அடுத்ததிலிருந்து அடுத்தது 3வது மனுவாக இருக்கக்கூடியவர் உத்தானன். அந்த உத்தானருக்கும் இதுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலம், ஸ்வயம்புவ மனுவுக்கும் இடைப்பட்டதான காலம், அதுதான் ஸ்வாரோசிஷ மனுவினுடைய காலம். அந்த காலத்துல பாராவதர்கள்ங்கிறதான ஒரு கூட்டமும் துஷிதர்கள்ங்கிறதானவர்களும் தேவர் கூட்டங்களாக இருந்தார்கள். விபஸ்சித்தத்ர தேவேந்திரா. இந்திரன்கிறதும் ஒரு பதவி. அப்போ அந்த இந்திர பதவியில இருக்கக்கூடியவன் இருந்தவன் யாரு அந்த ஸ்வாரோசிஷ மனு காலத்துல அப்படின்னா விபஸ்சித்தத்ர தேவேந்திரா. அவனுக்கு விபஸ்சித்துன்னு பெயர். மைத்ரே யாசீன் மகாபலாஹா. அப்படி நல்ல மகாபலிஷ்டனான விபஸ்சித்துங்கிறவன் இந்திரனாக இருந்திருக்கிறான் அந்த வேளையிலே. ஊர்ஜஸ்தம்பஸ்ததா பிராணோ தத்தோக்னி ரிஷயஸ்ததா நிரயஸ்ச பரீவாம்ஸ்ச தத்ர சப்த ரிஷயோ பவன். ரிஷபாஹ யாரு? ஊர்ஜஸ்வ, அது ஊர்ஜரஹவா. நிர்ஜரஸ்சோர்வரீவாம்ஸ்ச நிர்ஜர ஸ்தம்பஸ்ததா பிராணா. பொருள பாடபேதம் இருக்கு போல இருக்கு. அப்படின்ட்டு இருக்கிற 2 புத்தகத்துல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பாராவர விபஸ்சிச்சைவ தேவேந்திரா. ஊர்ஜ ஸ்தம்பஸ்ததா பிராணஹ. ஊர்ஜஹ ஸ்தம்பஹ பிராணஹ தத்தோலிர் ரிஷபஹ நிஷ்சரஸ்ச உர்வரீவாம்ஸ்ச. இங்க இருக்கிற புஸ்தகத்துல ஊர்ஜஹ ஸ்தம்பஹ பிராணஹ தத்தோக்னி ரிஷபஹ நிரயா பரீவான் அப்படிங்கிறதான பாடபேதம் 2. இந்த நிறைய பரீவான் அப்படிங்கிறதுக்கு பதிலா நிஷ்சரஸ்சோர்வரீவான்ஸ்ச உர்வரீவான் அப்படிங்கிறதாக பாடபேதம் இருக்கு. இந்த மாதிரி அந்த 7
இவாள் இருந்தாலும் ரிஷிகள் இருந்தாலும் சப்த ரிஷிகளாக ஒவ்வொரு காலத்துல அந்த 2வது மன்வந்தரம் சுவாரோச்சிஷ மனுவினுடைய காலத்துல இந்த 7 பேர் சப்த ரிஷிகளா இருந்தாளாம். யார் யாரு அப்படின்னார். ஊர்ஜஸ்தம்பஸ்ததா பிராணோ தத்தோக்னி ரிஷபஸ்ததா நிறையச்ச பரீவாம்ச. இதுதான் எங்களாழ்வான ஆதிருத்தமானதான பாடம். அதனால நாம அதையே கொள்ளுவோம். நிறையச்ச பரீவாம்ச தத்ர சப்த ரிஷயோ பவன். அவ 7 பேரும் ரிஷிகளாக இருந்தாள். சைத்ர கிம் புருஷாத்யாஸ்ச சுதா ஸ்வாரோச்சிஷஸ்ய து द्वितीयमे तद्व्याख्यातमन्तरं शृणुतो चोत्तमம். அவனுடையதான அந்த சுவாரோச்சிஷ முனிவினுடைய குமாரர்களாய் சைத்ரா கிம்புருஷாத்யாஸ்ச, சைத்ரன் கிம்புருஷன் முதலியவர்கள் எல்லாம் அவனுடைய குமாரர்களாக இருந்தார்கள் என்று உனக்கு 2வது வம்சத்தை மனுவை பத்தி சொன்னேன். द्वितीयमे तद्व्याख्यातमन्तरं ஸ்ருணுச்சோத்தமம். அடுத்தது உத்தம மனுவை பற்றி சொல்லுகிறேன். 3வது மனு. அவன் யாரு? உத்தம மனு. அவன் காலத்துல இருந்திருக்கக்கூடிய இந்திரன் யாரு? தேவதைகள் யாரு? சப்த ரிஷிகள் யாரு? அவனுடைய பிள்ளைகள் யாரு? இந்த 5 விஷயத்தையும் சொல்ல போறார். மைத்ரேயா ஸ்ருணுச்சோத்தமம் திருத்தீயேப்யந்தரே பிரம்மன் உத்தமோ நாமயோ மனு. 3வது அந்த பிரிவிலே எந்த உத்தமன்கிறதான மனு இருந்தானோ சுஷாந்திர் நாம தேவேந்திரா. அவன் காலத்துல இருந்திருக்கக்கூடிய இந்திரனுக்கு சுஷாந்தி விபஷ்சித்னு சொன்னோம் அந்த 2வதுல. இப்ப சுஷாந்திர் நாம தேவேந்திரா மைத்ரேயாசீத் சுரேஸ்வரா. அவன் தான் 3வது உத்தம மனுவினுடைய காலத்துல 3வது மனுவினுடைய காலத்துல அவன் சுரேஸ்வரன் தேவர்களின் தலைவனான இந்திரனாக இருந்தான். அடுத்தது சுதாமானஸ்ததா சத்யா ஜபாச்சாத பிரதர்தனா வசவர்த்திஷ்ச பஞ்சைதே கணா துவாதசகா ஸ்மிருதாக. இந்த மாதிரி தேவதைகள் இருந்தாள். யார் யாரு? சுதாமானஸ்ததா சத்யா. சுதாமானர்கள்ங்கிறதான தேவதை கூட்டம், சத்தியர்கள்ங்கிறதான தேவதைகளினுடையதான கூட்டம். சத்யா சிவாச்சாசன் பிரதர்தனாக ஜபாச்சாசன் பிரதர்தனாக. ஒரு பாட்டம் சிவான்னு இருக்கு, ஒரு பாட்டம் ஜப்பான் இருக்கு. எங்களாழ்வான் ஜப்பாங்கிற பாட்டத்தை தான் எடுத்துட்டு இருக்கார். வசவர்த்தி பஞ்சைத்தே வசவர்த்தி அப்படின்னு சுதாமாக்கள், சத்தியர்கள், ஜபர்கள், பிரதர்தனர்கள், வசவர்த்திகள் அப்படின்னு 12 தேவதைகளை கொண்டதான 5 கூட்டம், தேவர் கூட்டம் இருந்தது அப்படிங்கிறார். அதுல வசிஷ்ட தனையர்கள் தத்ர சப்த ரிஷயோ பவன். வசிஷ்டனுடைய குமாரர்கள் தான் சப்த ரிஷிகளாக அந்த காலத்திலே இருந்தவர்கள் அப்படின்னு. அவளுக்கு வாசிஷ்டர்கள் அப்படின்னு பெயர். அவ பெயர்லாம் கௌகிந்திகி, குருந்தி, தலயா, சங்க, பிரபாஹித, மித, சம்மித அப்படிங்கிறதாக அவளினுடைய குமாரர்களினுடைய பெயர்களை காண்பிக்கிறார். வசிஷ்ட தனயாஹ்யேதே சப்த ரிஷயோ பவன். ரஜோ கோத்ராத்யாக சப்தோக்தாக பிரதமேம்ஷே. ரஜோ கோத்திரன் முதலியவர்கள் எல்லாம் 7 பேரை பற்றி நாம சொன்னோம் அப்படின்னு எங்களாழ்வான் காமிச்சிருக்கார். பெயர்கள் மாற்றங்கள் நிறைய இருக்கு. அதனால வசிஷ்ட முதல் அம்சத்துல வசிஷ்டனினுடைய பிள்ளைகளாக ரஜோ கோத்திரன் முதலியவர்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கோ அவர்கள் தான் இந்த இடத்துல வசிஷ்ட தனையாக இந்த முதல் அம்சத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரே ஒரு க்ஷணம். ஒன்னு 10 இருக்கு. 1வது அம்சம் 10வதுல 10வது அத்தியாயத்துல கோத்ரோர்த்வபாஹுஷ்ச 12வது ஸ்லோகம் 10, 11, 12க்கு மேல ஊர்ஜாயாம் து வசிஷ்டஸ்ய சப்தா ஜாயந்த வைசுதாஹ ரஜோ கோத்ரோர்த்வபாஹுஷ்ச சவனச்சானகஸ்ததா சுதபாஷக்ர இத்யேதே
சர்வே சப்தர்ஷயோமலாக. இந்த 7 பேரும் யார் யாரு 13வது ஸ்லோகத்துல கொடுத்திருக்க. ரஜோ கோத்ரோர்த்வபாகு, ரஜஸ் கோத்ரன், ஊர்த்வபாகு சவனன், அனகன், சுதபாக, சுக்ராக, இப்படி 7 பேர் வசிஷ்டருக்கு ஊர்ஜாவின் மூலமாக பிறந்தவர்கள். இந்த 7 பேர், ஊர்ஜாங்கிறது ஒரு பொண்ணு, அந்த தக்ஷனினுடைய பொண்ணு என்னவோ, அவளின் மூலமா பிறந்தவர்கள். அவர்கள் தான் இந்த 3வது உத்தமனினுடைய மன்வந்தரத்திலே ரிஷிகளாக, சப்த ரிஷிகளாக இருப்பவர்கள். வசிஷ்ட தனயாஷ்யேதே சப்தர்ஷயோ அபவன் அஜப்பரசூ தீப்தாத்யாக ததோத்தம மனோசுதாக. அந்த உத்தம மனுவினுடைய பிள்ளைகள் அஜஹா, பரசு தீப்தன் இல்ல பரசு தீப்தன் அப்படிங்கிறவாளெல்லாம் அவனுடைய பிள்ளைகள். அடுத்தது தாமசஸ்யாந்தரே தேவா சுபாராஹரயஸ்ததா சத்யாஸ்ச சுதியஸ்சைவ சப்தவிம்சதிகா கணாஹ. 27 தேவதைகளை கொண்டதான 27 கணங்கள் என்னென்ன? சுபாராக, ஹரயாக, சத்யாக, சுதியாக அப்படிங்கிறதாக 4 கூட்டம். ஒவ்வொன்றுத்திலையும் 27 தேவதைகள் வச்சுக்கலாம். அல்லது இவைகள் முதலியதான 27 கூட்டங்கள் தேவதைகளாக இருந்தார்கள் 4வது தாமசாந்தரத்துல. சிபிரிந்திரஸ்ததா, அப்போ ஆசீத் ததா சாசீத், அன்னைக்கு இருந்தவன் இந்திரனா இருந்தவன் சிபி. சத யஜ்ஞோபலக்ஷணா, அவனும் 100 யஜ்ஞங்களை பண்ணவன். இப்ப எல்லா புராணங்கள்லயும் என்ன ஒத்துன்னு இருக்கா அப்படின்னா, இந்திரன்கிறது ஒரு பதவி, அதுக்கு 100 யாகங்களை பண்ணி இருக்கணும், வஜ்ரபாணி வஜ்ரத்தை கொண்டிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சமமானது. அதனாலதான் இந்திராணிங்கிறவோ சமம். இந்திரன் யார் மாறினாலும் கூட அப்படிங்கிறது, வஜ்ரம் அப்படிங்கிறது சமம். யார் வந்தாலும் அந்த ஆயுதம் அவனுக்கு கிடைக்கும். யார் 100 யாகம் பண்ணாலும் அவன் இந்திரனாக ஆகுவதற்கு ஒரு அடிப்படை தகுதி பெற்றவன் அப்படிங்கிறது ஆகும். அப்போ இன்னைக்கு சிபியா இருக்கான் 4வது தாமசாந்தரத்துல. ஆசி சட யஜ்ஞோபலக்ஷணா சப்தர்ஷயஸ்சயே தேஷாம் சப்தநாமானி மே ஸ்ருணு. சப்தரிஷிகளை சொல்றேன், அந்த காலத்துல இருந்தவா கேட்டுக்கோ. ஜோதிர்தாமா பிருது காவ்யஸ்சைத்ரோக்னிர்தனகஸ்ததா பீவரஸ்சர்ஷயோ ஹ்யேதே சப்த தத்ராபி சாந்தரே. இந்த 7 பேரும் ஜோதிர்தாமா, பிருது, காவ்யன், சைத்ரன், அக்னி, தனகன், தனகா, பீவராகா, இந்த 7 பேர் அந்த 4வது மனுவந்தரத்துல இருந்திருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் ஆவார்கள். அந்த 4வது மனுவானதான தாமசனினுடைய பிள்ளைகள் நரஹ்யாதி கேது ரூபோ ஜானுஜங்காதயஸ்ததா. நரஹ, க்யாதி, கேது, ஜானுஜங்கன் முதலியவாள்லாம் அவனுடைய பிள்ளைகள். புத்ராஸ்து தாமசஸ்யாசன் ராஜானசு மகாபலாக, இப்படி அவனுடைய பிள்ளைகள் மகாபலிஷ்டர்களாக இருந்தார்கள் 4வது தாமச மன்வந்தரத்திலே. அவனுடையதான் அவனுக்கு அடுத்ததான 5வது மன்வந்தரத்துல பஞ்சமேவாபி மைத்ரேய ரைவதோ நாம நாமதாக மனுர் விபுஷ்ச தத்ரேந்திராஹ. 5வது மனு ரைவதன் இருந்தார். அப்ப இந்திரனாக இருந்தவனுக்கு விபுன்னு பெயர். தேவாம்சாத்ராந்தரே ஸ்ருணு, அந்த காலத்துல இருந்த தேவர்களை பற்றி சொல்றேன் கேட்டுக்கோள். அமிதாபாஹ பூதரயாஹ வைகுண்டா சுசமேதசாஹ ஏதே தேவகணாஸ்தத்ர சதுர்தச 14 ஒவ்வொரு கூட்டத்திலேயும் 14 இருந்திருக்க கூடியதான அமிதாபர்கள், பூதரையர்கள், வைகுண்டர்கள், சுமேதசர்கள், சுசமேதஸ்கள் என்கின்றதான 14 இவர்களை கொண்டது. சதுர்தச 14 கணம், 14 ஒவ்வொரு கணத்திலேயும் 14 தேவதைகள் இருந்திருக்க கூடியதான அந்த ரைவத மன்வந்தரம். ஹிரண்யரோமா வேதஸ்ரீரூர்த்வபாகுஸ்ததாவராஹ வேதபாகு சுதாமா ச பர்ஜன்யஸ்ச மகாமுனிஹி ஏதே சப்தர்ஷயோ விப்ர தத்ராசன் ரைவதேந்தரே. அந்த ரைவதாந்தரத்திலே ரைவத மனுவாக இருந்ததான காலத்திலே இவர்கள் சப்த ரிஷிகள். ஹிரண்யரோமர், வேதஸ்ரீஹி,
ஊர்த்வபாகு, அவரர், வேதபாகு, சுதாமா, பர்ஜன்யன் அப்படிங்கிறதாக 7 பேர் சப்த ரிஷிகளாக இருந்தார்கள். அந்த ரைவதனினுடையதான மனுவினுடைய பிள்ளைகள் பலபந்துஷ்ச சம்பாவ்ய சத்யகாத்யாஸ்ச தத்சுதாஹ நரேந்திராஸ்ச மகாவீர்யா பபூர்முனி சத்தமா. பலபந்து, சம்பாவ்யன், சத்யகன் முதலியவர்கள் எல்லாம் மகாபலிஷ்டர்களான விख्यातமானவர்களான அவள்லாம் அவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அடுத்தது பலபந்து நரேந்திராஸ்ச மகாவீர்யா பபூர்முனி சத்தமா ஸ்வாரோச்சிஷோத்தமஸ்ச தாமசோ ரைவதஸ்ததா பிரியவ்ரதான்வயாஷ்யேதே சத்வாரோ மனவஸ்மிருதாக. பிரியவ்ரதன்கிறதான ஒரு ராஜாவை பார்த்தோம். அந்த பிரியவ்ரதனினுடைய 4 பிள்ளைகள், அதான் 4 மனுக்களாக ஆகியிருக்கா. இதையும் நாம முதல் அத்தியாயத்திலேயே இவெல்லாம் மனுக்களாக ஆனவர்கள் அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். ஸ்வாரோச்சிஷன் உத்தமஹா. இப்ப நாம சொன்னோம் முதல்ல ஸ்வயம்பு, அவன் பிரம்மா கிட்ட இருந்து வந்தவர். அந்த பிரம்மா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடியதான வம்சத்தினுடைய விருத்தியில பிரம்மாவினுடைய கொள்ளு பேரனோ எள்ளு பேரனோ இருந்திருக்கக்கூடியவன் பிரியவ்ரதன். அந்த பிரியவ்ரதனுடைய குமாரர்கள் தான் இவ 4 பேர். ஸ்வாரோச்சிஷன், உத்தமன், தாமசன், ரைவத்தன்கிறதான 4 பேருமே மனுக்களாக ஆனவர்கள். அதுக்கப்புறமா ஷஷ்டேமன், இவ 5 பேர். இவ எப்படி அவ வந்தா? பிரியவ்ரதனினுடையதான வம்சத்துக்கு எப்படி இத்தனை மனுவினுடையதான பதவி அவளுக்கு கிடைச்சது? பிரியவ்ரதான்வயாஹ்யேதே சத்வாரோ மனவஸ்மிருதாக விஷ்ணு ஆராத்ய தபசா சராஜர்ஷி பிரியவ்ரதாக. அந்த ராஜர்ஷியான பிரியவ்ரதன் ராஜாவா இருந்தாலும் ரிஷிய மாதிரி இருந்து கொண்டு எப்பொழுதுமே யாகம், தபஸ், தானம் முதலியவற்றிலேயே மனசை செலுத்தின்றிருந்ததான ராஜர்ஷியான அந்த பிரியவ்ரதன் மன்வந்தராதிபான் ஏதான் லப்தவான் ஆத்மவம்சஜான். தன்னுடைய பிள்ளைகளையே மன்வந்தரர்களாக பெரும் பாக்கியத்தை பெற்றான். மன்வந்தரர்களாக பெரும் பாக்கியத்தை பெற்றான். அப்படிப்பட்டதான தன்னாலே பெற்ற பிள்ளைகளையே மன்வந்தரர்களா மனுவினுடையதான வம்சத்திலே மனுவினுடையதான பதவியிலே அமரக்கூடியவர்களான ஒரு பெரும் பாக்கியத்தை அவன் பெற்றான். எதனால விஷ்ணு ஆராத்யா. இப்போ 5 மனு சொன்னார். முதல் மனு ஸ்வயம்புவ மனு, அது பிரம்மா கிட்ட இருந்து ஸ்வயம்பு அப்படிங்கிறது. அடுத்ததுல இருந்து 2வது மனு ஸ்வாரோச்சிஷ மனு, தாமச மனு. அடுத்தது 5வது தான் ரைவத்தர். ஸ்வாரோச்சிஷர், உத்தமன், தாமசன், ரைவத்தன். இவ 4 பேர். 1 4 5 ஆயிடுத்து. முதல்ல ஸ்வயம்புவ மனு. இந்த 4 பேரும் பிரியவ்ரத குமாரர்கள். விஷ்ணு ஆராதனம் பண்ணி 4 உத்தமமான பிள்ளைகளை பெற்று அவர்கள் எல்லாருமே கூட மனு பதவியை பெறுவதற்கான சக்தியை பெற்றான் பிரியவ்ரதன். அதனாலதான் அவனுக்கு பிரியவ்ரதன். எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு விரதம் பண்றதுல அவனுக்கு நாட்டமா. அதனால அப்படிப்பட்டதான உத்கிருஷ்டமானதான குமாரர்களை பெற்றிருந்தான். ஷஷ்டே மன்வந்தரை 5 மனு சொல்லி ஆயிடுச்சு. ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு அப்படின்னு 5 ஆயிடுச்சு. 6வது ஷஷ்டே மன்வந்தரே சாசி சாக்ஷுஷாக்ஷஸ்ததா மனு. சாக்ஷுஷங்கிறதான மனு இருந்தான். மனோஜவஸ்ததைவேந்திரஹ. மனோஜவன் அப்படின்னு இந்திரன் அந்த காலத்திலே இருந்தான். தேவான் அப்பி நிபோதமே. அங்க தேவர்கள் யார் இருந்தான்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோ. ஆப்யா பிரசூதா பவ்யாஸ்ச பிருதுகாஸ்ச திவௌகசாஹ. ஆப்யர்கள், பிரசூதர்கள், பவ்யர்கள், பிருதுகர்கள்ங்கிறதாக தேவதைகள் இருந்தார்கள். மகானுபாவா லேகாஸ்ச. ஆப்யர்கள், பிரசூதர்கள், பவ்யர்கள், பிருதுகர்கள், லேகர்கள் அப்படிங்கிறதான மிக பெரும் பெருமையை கொண்டதான பஞ்சைத்தே ஹ்யஷ்டகா கணாஹ. இவர்கள் எல்லாம் 8 கணங்கள் அப்படின்னு. இல்லையானா இன்னொன்னு கூட சொல்றார், அஷ்டகா கணாக. இவர்கள் எல்லாம் அஷ்டகைங்கிறதுனுடையதான கணங்கள். இல்லையானா அஷ்டகா கணாகங்கிறது அஷ்டகை தேவதைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எட்டுங்கிறதான கணத்துலதான் எல்லா புராணங்களும் சொல்லறது. அஷ்டக கணாக. நாம அஷ்டகா அன்வஷ்டகான்னு ஒரு தர்ப்பணம் பண்ணுவோம்.
மாசி மாசத்து கிருஷ்ண அஷ்டமி, அதுக்கு அஷ்டகாயின்னு பெயர். அது ஒரு தேவதை. அதுவோன்னு பார்த்தேன் அஷ்டகா கணாகான்னு. ஆனா மற்ற இடத்துல எல்லாம் இருக்க மாதிரி 8னுடையதான கூட்டம் அப்படின்னு தான் காண்பிச்சிருக்கார். மேல அஷ்டகா கணாஹா, அதெல்லாம் தேவதைகள். 5 கூட்டம், ஒவ்வொன்றுத்திலேயும் 8 தேவதைகள். அந்த மாதிரி ஆப்பியர்கள், பிரசூத்தர்கள், பவ்யர்கள், பிரசுத்தர்கள், ஏகர்கள் என்று தேவதைகளினுடைய கூட்டம் ஒவ்வொன்றிலேயும் 8 தேவதைகள் இருந்திருக்க கூடியது. அந்த சாக்ஷுஷ மனுவினாகிற 6வது மனுவின் காலத்திலே சுமேதா விரஜாச்சைவ அவிஷ்மான் உத்தமோ மதுஹு அதிநாமா சஹிஷ்ணுஷ்ச சப்தாசன்னிதி சர்ஷயா. 7 ரிஷிகள் யார் யாரு? சுமேதா, விரஜா, அவிஷ்மான், உத்தமா, மது, அதிநாமா, சஹிஷ்ணு. நீ 7 ரிஷிகள் அந்த காலத்திலே 6வது மனுவினுடைய காலத்திலே இருந்த சப்த ரிஷிகள். அவருடைய பிள்ளைகள், அந்த சாக்ஷுஷ மனுவினுடைய பிள்ளைகள் யாரு? ஊரு பூரு சதத்யும்ன பிரமுகா சுமஹாபலாஹ சாக்ஷுஷஸ்ய மனோபுத்ரா பிருத்திவி பதயோ பவன். சாக்ஷுஷ மனுவினுடையதான புத்திரர்களாக இருந்த ஊரு சதத்யும்னன் முதலியவர்கள் எல்லாம் ராஜாக்களாக அதி பலிஷ்டர்களாக பூமியிலே இருந்தார்கள் 7வது மனுவினுடைய காலத்திலே, 6வது மனுவினுடைய சாக்ஷுஷ மனுவினுடைய காலத்திலே. அதற்கடுத்தது ஆதித்யவசுதா, அந்த காலத்துல இருந்ததான ஆதித்யவசு ருத்ராத்யா தேவாச்சாத்திர மகாமுனே சாக்ஷுஷஸ்ய மனோபுத்ரா பிருத்திவிபதயோ பவன். அடுத்தது 30 விவஸ்வத. அடுத்த இந்த மனுவினுடைய காலம் விவஸ்வத சுதோ விப்ர ஸ்ராத்த தேவோ மகாத்யுதி மனு சம்பர்த்ததே தீமான் சாம்பிரதம் சப்தமேந்தரே. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னாரு. ராமன் எழுதி இருந்த காலத்துல, அவர் காலத்துல இருந்தவாளுக்கெல்லாம் பெரிய திருப்தியா ராமனையே விபவ அவதாரத்துல சேவித்தாள் அப்படின்னு. நமக்கு என்னடா அப்படின்னார், நாம இந்த கலிகாலத்துல இருந்தாலும் நாம பராசர மகர்ஷி எழுந்தருளி இருந்த இந்த மனு காலத்திலே அப்படின்னு சாய்க்கிறதான அதே காலத்துல நாமளும் இருக்கோம் பாருங்க. அதுதான் நமக்கு பெருமை. நீங்க எந்த காரணம், நாங்கள்லாம் பராசரருக்கு கான்டெம்பரரின்னு சொல்லிக்கலாம். கான்டெம்பரரின்னா ஒரே சமகாலத்தவர்னு. ஆனா சமகாலத்தவர்னா அது வருஷ கணக்குல இல்ல சுவாமி, இது மன்வந்தர கணக்குல. மன்வந்தர கணக்குல அவர் எந்த மன்வந்தரத்துல எழுந்தருளி இருந்தாரோ, ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை மைத்ரேயருக்கு சாதித்தாரோ, அதே மன்வந்தரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடியதான அத்தனை பேர், அத்தனை ஆச்சாரியர்கள், அத்தனை பெரியவா, அவளோட கூட நாம சமமான மன்வந்தரத்திலே இருக்கோம் அப்படிங்கிறது. அதனாலதான் அவர் விவஸ்வத சுதோ விப்ரா ஸ்ராத்த தேவோ மகாத்யுதி. ஸ்ராத்த தேவதையான மனுங்கிறவர் மனு சம்வர்த்ததே தீமான். மனு சம்வர்த்ததே, இப்ப இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான்? நன்னா இருக்கான். சமயக்கு வர்த்ததே, நன்னா எழுந்தருளி இருக்கிறார். தீமான் சாம்பிரதம் சப்தமேந்தரே ஆதித்யவசு ருத்ராத்யா தேவாச்சாத்திர மகாமுனே. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவதை கூட்டங்கள் யாரு? ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள். நமக்கு 31 பேர் அப்படின்னு 33, இந்த அஸ்வினிகளையும் சேர்த்து 33 பேர். அஷ்டௌவசவ ஏகாதச ருத்ராஹ துவாதசாதித்யாஹ அஷ்டௌவசவ ஏகாதச ருத்ரா துவாதசாதித்யாஹ அஷ்டௌவசவஹ 8 பேர். அஷ்டௌவசவ ஏகாதச ருத்ராஹ 11 ருத்ரர்கள். 11 8 19. துவாதசாதித்யாஹ 12 ஆதித்யர்கள். 19 12 31. அஸ்வினி குமாரால் 2 பேர் என்று 33 தேவதைகள். அதுதான் நாம 30 முக்கோட்டி தேவதைகள். ஒவ்வொன்றும் 1000 தேவதைகளை கொண்டது அப்படின்னா 30 முக்கோட்டி, அல்லது ஒவ்வொன்றும் கோட்டியை கொண்டது 33 பேர் சொல்லிட்டோம் அப்படின்னு. அது ஆதித்யவசு ருத்ராத்யா தேவாச்சாத்திர மகாமுனே புரந்தரஸ்தேவாத்திர இந்திராஹ. புரந்தரன்கிறவர் தான் இந்திரனா இருக்கான். ததசேஸ்வராஹ புரந்தரஸ்தேவாத்திர மைத்ரேய த்ரிதசேஸ்வரः வசிஷ்டः காஷ்யபோதாத்ரிः ஜமதக்னிः स गौतमः விஸ்வாமித்ர பரத்வாஜௌ சப்த ரிஷயோத்ர தூ.
இவா 7 பேரும் சப்த ரிஷிகள். வசிஷ்டர், கஷ்யப், காஷ்யபர், ஜமதக்னி, அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், இக்ஷாகுஸ்ட நிருகஸ்டைவ. இப்போ அந்த மனுவினுடைய குமாரர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம்? இக்ஷாகுஸ்ட நிருகஸ்டைவ திருஷ்ட ஷர்யாதிரேவச நரிஷ்யந்தஸ்ச விக்ஷாதாः நாபாகோரிஷ்டயேவச. இக்ஷாகு, நிருகன், திருஷ்டன், ஷர்யாதி, நரிஷ்யந்தன், நாபாகன், அரிஷ்டன், கரூஷஸ்ச புருஷத்ரஸ்ச வசுமான் லோகவிஸ்ருதாः மனோர்வைவஸ்வதஸ்யைதே நவபுத்ரா சுதார்மிகாः. இப்படி அவருக்கு 9 தார்மிகமானதான குமாரர்கள். சில பேர் 10ன்னு சொல்லுவா. பாகவதத்துல இந்த 10 பேர் அப்படிங்கறது சொல்லி அவ தனித்தனி சரித்திரம் கூட அதை காமிக்கிறா போல இருக்கு. இக்ஷ்வாக்கு அதுல இருந்து வந்ததுதான் ராமனுடையதான பிரிவு. இக்ஷ்வாகுஷ்ச நிருகஸ்சைவ. நிருகன்னு ஒரு ராஜா. நிருகமோக்ஷம் கிருஷ்ணன் காலத்துல நடந்தது. அவன் நிருகங்கிறவன் ஒரு பெரிய ராஜாமா நிறைய தானம் பண்ணுவானா. அவன் தானம் பண்ணி நிருகமோக்ஷம்னே ஒரு அத்தியாயம் இதுல இருக்கு பாகவதத்துல. அவன் ஒரு பிராமணருக்கு தானம் பண்றான், தானங்களை தானம் பண்றான். ஆனா அதை இன்னொரு ரிஷிக்கு ஏற்கனவே தானம் பண்ணதுன்னு தெரியாம அதை தானம் பண்ணிடுறான். அவர் கேட்கிறார், இவரும் விடமாட்டேங்கிறார். 2வது அவருக்கு அது தெரியாம கொடுத்துட்டோம். 2வது அவரும் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். முதல்ல அவர் என்னுடையதை எப்படி நீ இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி சபிச்சு விடுறார். அந்த நிருகங்கிறவன் என்னவா சபிக்கிறார் அப்படின்னா, ஓனான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. பெருசா வால் கொண்டு ஆத்துல அப்படி ஓடிட்டு இருக்கும், காட்டுல மரத்துல அப்படிங்கிற ஆத்து பக்கத்துல எல்லாம் கூட இருக்கும் ஓனான் அப்படிங்கிறது. அதுக்கு நிருகன்னு பெயர். அவன் ஒரு சமுத்திர இதுல ஒரு கிணத்துல நிருகன் அப்படியே அதுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கானா. அவன் கிருஷ்ணன் அவனை எடுத்து விடுறாரு. அது வரைக்கும் அங்க சுத்தின்னு இருக்கணும்னு ஆயிடுத்தான். இது அதிக தானம் பண்றதுல ஒரு மாதிரி அவன் கொஞ்சம் ஜாகரூக்கனா இல்லாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிறது. நிருகமோக்ஷ பிரபந்தம் அப்படின்னு நாராயண பட்டத்திரி ஒரு காவியம் பண்ணியிருக்கார். அந்த நிருகன் நிருகஸ்சைவ திருஷ்ட ஷர்யாதிரேவச. ஷர்யாதிங்கிறதான அவன்லாம் மகாபாரதத்துல இருக்கக்கூடியவன். அவனுடையதான அவனுக்கும் தேவயானா அந்த வம்சத்துல வந்தவன் தான் யயாதி எதுங்கிறதெல்லாம் சொல்றார். நரிஷ்யந்தன் பாகவதத்துல நரிஷ்யந்தனுடைய சரித்திரம் தனியா வருது. விக்யாதோ நாபாகா. நீங்க வேத கதைகள் கேட்டிருக்கலாம். அதுல நாபாகன் அப்படிங்கிறதான ஒருத்தனுக்கு தனத்தை பிரிச்சு கொடுக்கலாம் அப்பா அப்படிங்கிறதான அவன் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு கேட்ட பொழுது, உனக்கு இவர் அங்கிரசுகள் சத்திரம் பண்ணக்கூடிய அங்கிரசைமே சத்திரமா சதேசுவர்தம் லோகையந்தா அப்படிங்கிறதா இருக்கு. மனுஷ்புத்ரேபியோ தாயம் வியபஜத் சனாபானே திஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தன் நிரபஜத். நாபான் சனாபானே திஷ்டம். நாபானே திஷ்டம். நாபான அந்த நாபாகன் அப்படிங்கறதான பெயர் நாபானே திஷ்டன்னே பெயர் கூட சொல்லுவா. அவனுக்கு மனு தன்னுடையதான சொத்தை பிரிச்சு கொடுக்கலையா, எனக்கு ஏன் பிரிக்கலன்னு அவன் கேட்டானா. கதா மாநிர பாகித்தி. நான் உனக்கு பண்ணலாங்கிறது இல்ல, உனக்கு பெரிய சொத்து வச்சிருக்கேன். அங்கிரசுகள் யாகம் பண்றான், அங்க போ. அவ மிச்சம் என்ன கொடுக்குறாளோ அவளுக்கு சொர்க்கம் போறதுக்கான வழி தெரியாம முழிச்சுட்டு இருப்பா, நீ போய் இத சொல்லு அப்படின்னு ஒரு பிராமணம் ப்ரூஹி, இந்த பிராமணத்தை சொல்லு, அவளுக்கு வழி கிடைக்கும், அவ அவனுக்கு கொடுப்பான்னு சொல்றார். அங்க ஒரு அவ போறா. அதே மாதிரி அங்க அவ யாகம் பண்ணிட்டு இருக்காள். அங்கிரசுகள் இவாளுக்கு வழி தெரியல எப்படி சொர்க்கம் போகிறதுக்கு அப்படின்னு இவனுக்கான மந்திரத்தை வழிய காண்பிக்க கூடிய மந்திரத்தை சொன்னா. அவளை சந்தோஷப்பட்டு தங்களினுடைய சொத்தெல்லாம் இவனுக்கு கொடுத்தா. யாகத்துல என்னென்னலாம் மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையும் தனக்கு தான் அவ கொடுத்துருக்கான்னு எடுத்துட்டு வர வேளையில ஒருத்தன் வந்தான். நான் தான் ருத்ர தேவத்தை, யாகத்துல எதெல்லாம் மீந்தாலும் அதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி இவன் சத்தியத்தை தான் பேசினான். அப்படிங்க எங்க அப்பா தான் இங்க போய் எடுத்துக்கோன்னு சொன்னார், அதனாலதான் நான் வந்தேன், உன்னுடையதானதுன்னு எனக்கு தெரியாம நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் சத்தியத்தை தான் பேசுறாங்கிற காரணத்தினால அந்த ருத்ர தேவதையானவன் அவனுடைய பாகத்தை கொடுத்தான்ங்கிறதாக மனுவினுடைய குமாரனா வேதமே சொல்லக்கூடியது. அவன் தான் நாபானே திஷ்டன் அல்லது நாபாகன்னு பெயர். அரிஷ்யந்தஸ்ச விக்யாதோ நாபாகோ அரிஷ்டயே வச்ச. அரிஷ்டங்கிற பத்தி எல்லாம் பாகவதத்துல தனித்தனியா கதைகளே இருக்கு. கரூஷஸ்ச பிருஷத்ரஸ்ச வசுமான் லோக விஸ்ருதா இக்ஷாகுஷ்ச நிருகஸ்சைவ திருஷ்ட ஷர்யாதிரேவ ச
நரிஷ்யந்தஸ்ச விக்யாதோ நாபாகோ ரிஷ்ட ஏவச கரூஷஸ்ச பிருஷத்ரஸ்ச வசுமான் லோக விஸ்ருதாக. இப்படி செல்வத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மிக புகழ் வாய்ந்தவனான பிருஷத்ரன் என்று மனோர் வைவஸ்வதஸ்யைதே நவசுத்த புத்ரா சுதார்மிகாக, இப்படி அவனுக்கு 9 பிள்ளைகள் மகா தர்மிஷ்டர்கள். இப்போ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களை பத்தி வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப மேல காண்பிக்கிறார். விஷ்ணு சக்திரன உபம்யா சத்வோத்ரிக்தா ஸ்திதௌ ஸ்திதா மன்வந்தரேஷ்வசேஷேஷு தேவத்வேனாதிதிஷ்டதி. இந்த தேவர்களா இருக்கே அந்த தேவதைகள் எல்லா இடத்துலயும் விஷ்ணு சக்தி தான் தன்னுடையதான சக்தியை கொண்டு எங்கும் இருக்கின்றது. விஷ்ணு சக்தி அன உபம்யா, அதுக்கு ஒப்புமை சொல்ல மாட்டாததான விஷ்ணு சக்தி சத்வோத்ரிக்தா ஸ்திதௌ ஸ்திதா, ஸ்திதி காலத்துல பிரளய காலம் அல்லது உற்பத்தி காலம் இல்லாமல் ஸ்திதியாக பண்ணி எல்லாரையும் ரட்சணம் பண்ணக்கூடியதான எந்த ஒரு அதிகமான சத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியதான விஷ்ணு சக்தி உண்டோ அதுவே ஒவ்வொரு மனுவினுடைய காலத்திலேயும் தேவதையாக இருக்கின்றது. ஒவ்வொரு தேவதை காலத்துல அம்சேன தஸ்யா ஜக்ஞேசௌ யஜ்ஞஸ்வாயம்புவோந்தரே ஆகூத்யாம் மானசோ தேவ உற்பன்ன பிரதமேந்தரே. அம்சேன தஸ்யாக ஜக்ஞேசௌ யஜ்ஞஸ்வாயம்புவேந்தரே, அவர் முதல் அந்த விஷ்ணு சக்தி முதல் மனு காலத்திலே சுவாயம்புவ மனு காலத்துல யஜ்ஞ ரூபத்திலே ஆகூத்தியினிடத்திலே அவதரித்தார். ஆகூத்திக்கு மானசிகமானதானவராக அவதரித்தார். ஏற்கனவே பார்த்தோம் ஆகூத்திங்கிறவளுக்கு யஜ்ஞன்னு ஒரு குமாரன் அப்படின்னு. அது சுவாயம்புவ மனுவினுடைய காலத்துல இருந்திருக்கக்கூடிய தேவதா கூட்டத்துல முக்கியமானதான விஷ்ணு அம்சம். தத புனசவை தேவ பிராப்தே ஸ்வாரோசிஷேந்தரே, அதே தேவதையே எம்பெருமானாகிறதான தேவதையே 2வது அந்தரத்துல துஷிதாயாம் சமுத்பன்னோ அஜித துஷிதை சா, அவர் அஜிதர்ங்கிறதான பேர்ல துஷிதர்கள்ங்கிறதான தேவதைகள்னு பார்த்தோம். ச துஷிதாக அப்படின்னு 2வதுல அந்த துஷிதர்கள்ங்கிறது பாராவதா சதுஷிதான்னு பார்த்தோம். அந்த துஷிதர்களினுடைய கூட்டத்துல அஜிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எம்பெருமானினுடையதான அம்சம் தேவதைகளாக. தத புனசவை தேவ பிராப்தே ஸ்வாரோசிஷேந்தரே துஷிதாயாம் சமுத்பன்னோ ஹ்யஜிதஸ்துஷிதை சஹ ஔத்தமேப்யந்தரே தேவா. 3வது உத்தமனினுடையதான தேவ காலத்திலே துஷிதஸ்து புனசவை, அதே துஷிதனே மறுபடியும் சத்யாயாம் அபவத் சத்யா சத்யை சஹ சுரோத்தமைஹி, சத்தியர்கள்ங்கிறதான ஒரு தேவர் கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம் 3வதுல. அதுல அவர் சத்தியர்ங்கிறதான பெயர்ல யஜ்ஞன் அஜயன். இப்ப 3வதுல சத்தியன்கிறதான பெயரிலே எழுந்தருளினார் 3வது காலத்திலே சத்திய கூட்டத்திலே. 4வது தாமசஸ்யாந்தரே சைவ சம்பிராப்தே புனரேவஹி ஹர்யாயாம் ஹரிபிஸ்ஸார்த்தம் ஹரிரேவ பபூவஹ. ஹர்யாயாம் ஹரிங்கிறதான ஒரு பெண்ணிடத்துல ஹரிங்கிறதான பெயர் கொண்டு ஹரிகள்ங்கிறதான தேவதைகள் கூட்டத்திலே 4வது தாமச மனுவினுடைய காலத்திலே எழுந்தருளி இருந்தது விஷ்ணு அம்சம். ரைவதேப்யந்தரே தேவா, 5வதான ரைவதே இதுல மனு காலத்திலே சம்பூத்யாம் மானசோ பவத் சம்பூதோ ரைவதை சார்த்தம் தேவைர் தேவமர்பரோ ஹரிஹி. பெருமாள் சம்பூதிங்கிறவளிடத்திலே சம்பூதோ ரைவதை சார்த்தம் தேவைர் தேவ பரோ ஹரிஹி. பெருமாள் மானசருங்கிறதான இதுல ரைவதேப்யந்தரே தேவ சம்பூத்யாம் மானசோ பவத் சம்பூதோ ரைவதை சார்த்தம் சம்பூதருங்கிறதான பெயரிலே எழுந்தருளினார். 6வது சாக்ஷுஷேச்சாந்தரே தேவோ வைகுண்ட புருஷோத்தமா. விகுண்டர்கள்னு ஒரு அசுர தேவதைகள் இருக்காள்னு நாம பார்த்தோம். அதுலே விகுண்டாயாம் அசௌ ஜக்ஞே வைகுண்டைர் தெய்வதை சஹ, வைகுண்ட தேவதை கூட்டத்திலே இவர் வைகுண்டன்கிறதான நாமாவில 6வது மன்வந்தரத்திலே எழுந்தருளிந்தார். மன்வந்தரே அத்திர சம்பிராப்தே து, இன்றைய மனுவினுடைய காலத்துல வைவஸ்வதே த்விஜ வாமன கஷ்யபாத் விஷ்ணுர் அதித்யாம் சம்பபூவா. கஷ்யபரினுடையதான குமாரராய் அதித்தியினுடையதான புத்திரராய் பெருமாள் வாமனனாக அவதரித்தார். முதல்ல யஜ்ஞர்,
அடுத்தது அஜிதர், மூணாவது துஷாவினுடையதான இதுல அஜிதர், மூணாவது சத்தியர், நாலாவது ஹரி, அஞ்சாவது சம்பூதர், அடுத்தது வைகுண்டன், அடுத்தது ஏழாவது இன்றைய காலத்துல எம்பெருமான் வாமனனாக அவதரித்திருக்கிறான். எம்பெருமானினுடைய அம்சமான விஷ்ணு சக்தி தேவதைகள் கூட்டத்திலே அவதரித்திருக்கின்றது. அந்த அந்த இவன் எப்படிப்பட்டவன்? வாமனன். வாமன கஷ்யபாத் விஷ்ணுர் அதித்யான் சம்பபூவஹ திரிவிக்ரமைரிமான் லோகான் ஜித்வா ஏன மகாத்மனா. மூன்று அடிகளினாலே, எவனாலே? எந்த மகாத்மாவினாலே? புரந்தராய திரைலோக்கியம் தத்தம் நிகத கண்டகம். எதிரிகளுக்கு அடிக்கப்பட்டதாய் உலகும் என்ற இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டதோ என்ற எம்பெருமானினுடைய திருவடி அளத்தலினாலே. விக்ரம்யேன விஜிதானி ஜகந்தி பூம்னா விஸ்வஸ்யம் பரம காரணமாமனந்தி விஸ்ராணயன் பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் கோப்தாசமே பவத்து கோபபுராதிராஜா என்று அந்த திரிவிக்ரமன் மூன்று நடையை கொண்டவன். விக்ரமம்னா நடை. அந்த மூன்று நடைகளை கொண்டவன் அந்த எம்பெருமான். அவன்தான் லோகத்திலே வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக ஆகி லோகம் அனைத்தையும் ஜெயித்து எதிரிகள் அற்றதாய் இந்திரனுக்கு கொடுத்தானோ அந்த வாமனன் இந்த காலத்துல தேவர் கூட்டங்களிலே அவதரித்திருக்கிறான். கஷ்யபருக்கு அதித்தியின் மூலமாய் வாமனன்கிற திருநாமத்தோட. இத்யேதாஸ்தனவஸ்தஸ்ய சப்த மன்வந்தரேஷுவை. அப்படி எம்பெருமான் 7 மன்வந்தர காலத்திலேயும் 7 சரீரத்தை கொண்டு தேவதைகளிலே அவதரித்திருக்கிறான். யஜ்ஞன், அஜிதன், சத்யன், ஹரி, சம்பூதர், வைகுண்டன், இன்னைக்கு வாமனன் என்று கித்யேதாஸ்தனவஸ்தஸ்ய சப்த மன்வந்தரேஷுவை சப்தஸ்வேவா பவன் விப்ர யாபி சம்பர்திதா பிரஜாஹ. இப்படி 7 சரீரத்தை கொண்டு 7 அம்சங்களால விஷ்ணுவினுடையதான அம்சம் இருந்து லோகங்களை வளர்ப்பதற்காக எழுந்தருள் இருக்கிறது மக்களை. யஸ்மாத் விஷ்டமிதம் விஸ்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனாஹ. அந்த எம்பெருமானினுடையதான சக்தியினாலே உலகம் எல்லாம் எந்த காரணத்தினாலே முழுவதுமாக வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ தஸ்மாத் ச புரோச்யதே விஷ்ணுர் விஷேர் தாத்தோ பிரவேசனாத். அதனால் அவர் விஷ்ணு என்று சொல்லப்பட்டார். விஷு என்றால் விஷு வியாப்தவுங்கிறதான அர்த்தத்திலே எங்கும் பரவி இருப்பவன் என்று. சர்வேச்ச தேவா மனவ சமஸ்தா சப்தர்ஷயோ ஏ மனுசூனவஸ்ச இந்திரஸ்ச யோயம் த்ரிதசேந்திர பூதோ விஷ்ணோரசேஷாஸ்து விபூதயஸ்தாக. அத்தனை மனுக்களும் அத்தனை தேவதைகளும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளும் அந்த மனுவினுடைய குமாரர்களும் தேவர்களுமே கூட எம்பெருமானினுடையதான விபூதிகள் தான். சர்வேச்ச தேவாக மனவாக சமஸ்தா சப்தர்ஷயாக ஏ மனு சூனவஸ்ட மனு பிள்ளைகளும் இந்திரஸ்டயோயம் அந்த காலத்துல இருந்த இந்திரனும் திருதசேஷ பூதா தேவர்களின் தலைவனான இந்திரனும் விஷ்ணோர் அசேஷாஸ்து விபூதயஸ்தா. இப்படி நாம மனுக்களை சொன்னோம். அந்த மனுக்களும் விஷ்ணுவினுடைய அம்சங்கள் தான். மனு குமாரர்களை சொன்னோம். அவர்களும் விஷ்ணுவினுடைய அம்சங்கள் தான். அவர் காலத்துல இந்திராதிகள் இருக்கான்னு சொன்னோம். அவர்களும் விஷ்ணுவினுடைய அம்சங்கள் தான். தேவதைகள் இருக்காள்னு சொன்னோம். அவளும் விஷ்ணுவினுடைய அம்சம்தான். அந்த காலத்துல சப்த ரிஷிகள் இருக்காள்னு சொன்னோம். அவர்களும் விஷ்ணுவினுடைய அம்சங்கள் தான். விஷ்ணுவை விட்டு இங்க எதுவும் இல்லை. ஏனால் விஷ்ணுனா விஷு வியாப்தவ் எங்கும் பரவி இருப்பது அப்படிங்கிறது அந்த தாத்துவுக்கு எங்கும் பூர்ணமாக நிரம்பி இருக்கிறதுங்கிறது. அதனால மனுவும் மனுகுமாரர்களும் தாத்காலீனமான இந்திரர்களும் தற்காலகத்தமான தேவதைகளும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளும் எல்லாமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறதாக காண்பித்து அதுல தேவதைகளுக்கு நடுவுல விசேஷத்தா ஒரு பெருமாள் அங்க இந்த காலத்துல வாமனனா வந்தான், நடுவுல வைகுண்டனா வந்தான் அப்படிங்கிறது அந்த நாமாவிலையும் எழுந்தருள் இருக்கிறான்னு இதுவரைக்கும் கடந்த மனுக்களை பற்றியதான ஒரு சின்ன அத்தியாயத்துல இந்த விஷயத்தை சாதித்தார். இனிமே வரக்கூடியதை பற்றி சொல்லும் போது கேட்க போறார். அத 2வது அம்சத்திலே பார்க்கலாம். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே 3யே பிரதமோऽध्यायः अथ 2யோऽध्यायः மைத்ரேயः प्रोक्तान्येतानि भवता सप्तमन्वन्तराणि वै भविष्याण्यपि विप्रर्षे ममाख्यातुं त्ववर्हसीன்னு கேட்கிறார். அத திருமால் அனுகிரகத்துல
நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.